அலைக்கும், வெல்கம் டு மின்னா மின்னி குட்டீஸ். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து தேவையான அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டன், தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, லெமன், சின்ன வெங்காயம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, நெய், தயிர், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆயில், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு தண்ணி. நான் வந்து இன்றைக்கி 2 படி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் கழுகி வச்சுருக்க மட்டன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி 4 கட் பண்ணது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பேக்கெட் தயிரும் ஊற்றி நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு டவரா வச்சுக்கலாம். டவரா சூடாகிடுச்சு. இப்போ 100 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே பெரிய கிளாஸ் அளவு 1 கிளாஸ் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, நான் வந்து 9 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது அப்படியே வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். இது கூட 2 ஜார் சின்ன ஜார் அளவு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 படி அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 2 கரண்டி இஞ்சி பேஸ்ட்டும் 2 கரண்டி பூண்டு பேஸ்ட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா கலந்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து 7 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு 2 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். உடஞ்சதுன்னா ரொம்ப காரம் அடிக்கும். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கறியும் இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. இது கூட 2 லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதே 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து நான் வந்து 2 படி அரிசி எடுத்திருக்கேன். அதனால நான் வந்து இப்போ 1 படி அரிசி தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த கறி வேக வச்சதுலேயும் மற்ற மசாலாவும் தண்ணி ஆட்டு இருக்குது. இதுவே வந்து சாப்பாடு வேகிற அளவுக்கு இருக்கும். நான் வந்து எப்போவுமே நிதானத்தில் தான் தண்ணி வைப்பேன். இதே 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு உப்பையும் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் இருக்கிற பிரியாணி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு வேணும் போடுறதுக்கு. இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது இப்போது மூடி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றுதுங்க. இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லெவல் பண்ணிட்ட அப்புறம் மூடி வச்சு தம் போட்டணும். வாங்க, உங்களுக்கு எப்படி தம் போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இது மேலே நம்ம வந்து பிரியாணி டவரா வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு ஸ்பீட் பண்ணிவிட்டு இந்த டவரா மேலே இந்த மாதிரி உருண்டைக்கல் 2 வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிரியாணி தம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.